இப்போ ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த படத்தில் ஹீரோயின் யார் அப்படின்ற தேடல் எப்பயுமே பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோயின் வேணுமே அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரஜினிகாந்துக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்கன்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணும் அப்படின்னு ரஜினி ஆசைப்பட்டாரு. ஆனால் அது நடக்கவே இல்லை. எப்போ வரையும், எந்திரன் வரைக்கும். அது நடந்ததுக்கப்புறமா அடுத்து யார் நடிப்பா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் தீபிகா படுகோன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. தீபிகா படுகோன் ரஜினிகாந்த் கூட நடிச்சாங்களா? இந்த படம்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோச்சரியான ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் தீபிகா தான் நடிச்சாங்களா அப்படின்னு தீபிகாவிலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காமிச்சிருப்பாங்க அப்படி. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இப்போ லிங்கா வரும்போது அனுஷ்காவும் நடிச்சிட்டாங்க. சோனாக்ஷி சின்ஹாவை கூட்டு வந்து நடிக்க வச்சாங்க. சோனாக்ஷி சின்ஹா வந்து குழந்தையா இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் பேர் வைக்கிற விழாக்கெல்லாம் போனாங்களாம். அவங்க கூட வந்து சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்கே வந்தாய் அப்படின்னு டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அடுத்து யாரை ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கபாலியில் வந்து ராதிகா அப்தே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ராதிகா அப்தாவே திரும்பவும் கூப்பிடவும் முடியாது. அப்போ யாரை தான் கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்காங்களாம். அவங்க யாருன்னு தெரியுமா? ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ராதிகா அப்தே உள்ளிட்டோருடைய நடிப்பில் கபாலி திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாயிருந்தது. ரஜினியுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரத்தை இந்த திரைப்படத்தில் ரஞ்சித் வழங்கி இருந்ததோட வழக்கமான ரஜினி படங்கள்ல இருந்து மாறுபட்டு ரஜினிக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதிகம் வழங்கியிருந்தார். இதனால ரஞ்சித்தோட மீண்டும் இணையிறது அப்படின்ற முடிவை ரஜினிகாந்த் எடுத்தாரு. சங்கருடைய இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்கக்கூடிய 2.0 திரைப்படத்துடைய பணிகள் நிறைவடைஞ்ச உடனே ரஜினி ரஞ்சித் படத்துக்கான பணிகள் துவங்கி இருக்கு. இந்த மாத இறுதியில ரஜினி ரஞ்சித் கூட்டணியில உருவாகக்கூடிய புதிய படத்துக்கான படப்பிடிப்பு பணிகள் நடைபெற இருக்க நிலையில படத்துடைய நாயகி யார் அப்படின்ற கேள்வி தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல வித்யா பாலன், தீபிகா படுகோன் உள்ளிட்டோருடைய பெயர்கள் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக பரிசீலனை செய்யப்பட்டது. இந்த நிலையில ஜாலி LLB 2 திரைப்படத்துடைய கதாநாயகியான ஹூமா குரேஷி இந்த திரைப்படத்துல நாயகியா நடிக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தொடர்ந்து இந்த தகவல்கள் வேகமா பரவிட்டு இருக்க நிலையில இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியாகல.